ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு. அதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. 180 ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு. அது எந்த சேஞ்சஸ் இருக்குங்கிறது தனியாக வீடியோஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். இதில் இந்த ரெகுலேஷன்ஸ் 2024 இந்தியன் போஸ்டல் ஆர்டரில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறத மட்டும் பார்ப்போம். இது ஒரு சின்ன வீடியோ தான். இதில் பார்க்கலாம். இந்தியன் போஸ்டல் ஆர்டர் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஒரு 8 டெனாமினேஷன்ஸ் இருந்தது. ஓல்டுன்னு கொடுத்து இங்கே கொடுத்துருக்கேன். 8 டெனாமினேஷன்ஸ் இருந்தது. இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ 4 டெனாமினேஷன்ஸில் மட்டும்தான் கிடைக்குது. 10, 20, 50, 100 அப்படிங்கிற மாதிரி 4 டெனாமினேஷனில் கிடைக்குது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஐபிஓ டெனாமினேஷன்ஸ் எது எது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா இந்த 4 மட்டும் எழுதினா போதும். 10, 20, 50, 100. இதில் இஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் இந்தியன் போஸ்டல் ஆர்டர். ஆன்லைன் த்ரூ பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஏதாவது இந்த ஆர்டிஐ கேஸ்க்கெல்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அது வந்து 10 ரூபா டெனாமினேஷன்ஸ்ல மட்டும் கிடைக்குதுங்க. 10 ரூபா டெனாமினேஷன் மட்டும்தான் கிடைக்குது இஐபிஓ. அதுக்கான கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் எல்லாம் நோ சேஞ்ச். இந்த 4 டெனாமினேஷனுக்கு ஆல்ரெடி இருந்ததே தான் இருக்கு. 10 ரூபாய்க்கு 1 ரூபா கமிஷன், 20 ரூபாய்க்கு 2 ரூபா கமிஷன், 50 ரூபாய்க்கு 5 ரூபா கமிஷன், 100 ரூபா ஐபிஓக்கு 10 ரூபா கமிஷன். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் 4 டெனாமினேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அடுத்தது மேக்கிங் அப் ஆஃப் புரோக்கன் அமௌண்ட்ஸ். இதுல சேஞ்சஸ் நடந்திருக்கு. மேக்கிங் அப் ஆஃப் புரோக்கன் அமௌண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ டெனாமினேஷன்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டோம் 4 தான் இருக்குன்னு. 10, 20, 50, 100 தான் இருக்கு அப்படிங்கிறோம். யாராவது ஒருத்தருக்கு நாம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஃப்ராக்ஷனாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 65 ரூபா, 66 ரூபா இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அது ரவுண்டடா இருக்கிற அமௌண்ட்ஸுக்கு ஐபிஓ வாங்கிட்டு அந்த ஐபிஓட வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் மேக்கிங் அப் ஆஃப் புரோக்கன் அமௌண்ட்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஃபிக்ஸிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் நாட் மோர் தென் 4 இன் நம்பர். 4 ஸ்டாம்பை அன்யூஸ்டு போஸ்டேஜ் ஸ்டாம்பை அதில் ஒட்டிக்கலாம். ஆன் த ஃபேஸ் ஆஃப் போஸ்டல் ஆர்டர் அண்ட் இன் பேக் சைட் இஃப் ஸ்பேஸ் இன்அடிக்குவேட். ஐபிஓட ஃப்ரண்ட் சைடு தான் ஒட்டணும். ஐபிஓ இதிலே இருக்கு. ஐபிஓட ஃபோட்டோ காமிக்கிறேன். எங்கே ஸ்டாம்ப் ஒட்டணுங்கிறதையும் கடைசியாக சொல்கிறேன் நான். ஃப்ரண்ட் சைடு ஒட்டணும். ஃப்ரண்ட் சைடில் இன்கேஸ் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பேக் சைடு ஒட்டலாம் அப்படிங்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் எத்தனை யூஸ் பண்ணலாம்னு சொல்லும்போது 4ங்க. வேல்யூ ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் நாட் மோர் தென் 9 rupees அப்படிங்கிறாங்க. இதுல இருக்க லாஜிக் பார்த்துக்கோங்க. 9 rupees வரைக்கும் ஸ்டாம்ப் ஒட்டலான்றாங்க. ஏன்னா மோர் தென் 9, 10 அப்படின்னு போகும்போது 10 ரூபிக்கு நமக்கு ஐபிஓ கிடைக்குது. இது ஒரு லாஜிக்குங்க. 9 ரூபா வரைக்கும் ஒட்டலாம், 4 ஸ்டாம்ப் ஒட்டலாம். இதெல்லாம் ஒட்டின பிறகுமே அந்த ஐபிஓட வேல்யூ அப்படிங்கிறது 100 rupees தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் அமௌண்ட் பேயபிள் ஆன் ஆர்டர் ஷுட் நாட் எக்ஸீட் ₹100. ஐபிஓ பெய்டு அப்படின்னு நம்ம கணக்கு கொண்டு வரும்போது ஒரு சிங்கிள் ஐபிஓக்கு 100 ரூபாயை தாண்டி போகக்கூடாது. ஏன்னா 100 ரூபா தான் ஐபிஓட மேக்ஸிமம் வேல்யூங்கிறதுனால இது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப் 4, அமௌண்ட் அப்படிங்கிறது நாட் மோர் தென் 9 rupees. அதெல்லாம் ஒட்டிட்ட பிறகு அந்த ஐபிஓட வேல்யூங்கிறது 100 ரூபாயை தாண்டக்கூடாது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நேம் மஸ்ட் பி ஃபில்ட் இன் இங்கிலீஷ் ஆர் எனி அதர் லாங்குவேஜ் மென்ஷன்ட் இன் 8th ஷெட்யூல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியல் சட்டம் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு மொழியில நேம எழுதணும். நேம வந்து கண்டிப்பா எழுதணும் அப்படிங்கிறாங்க. அது கிராஸ்டு செக்கா இருக்கட்டும், த்ரோ பேங்க் பேமெண்டா இருக்கணும், எப்படி இருந்தாலுமே நேம் அப்படிங்கிறது ஐபிஓல மஸ்ட் அப்படிங்கிறாங்க. அவசியப்பட்டா எந்த ஊர்ல பேமெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஊரை எழுதிடலாம். இந்த பேங்க்ல தான் ஆகணுங்கிற மாதிரி பேங்கையும் நம்ம எழுதலாம். ஊரை மட்டும் எழுதுறோம் அப்படின்னாக்கா அதே ஊர்ல இருக்க எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லயே எந்த பேங்க்ல வேணாலும் கொடுத்து அவங்க கேஷ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் அப்படிங்கிறது மஸ்ட். கூடவே ஊர் பேரு அந்த பேங்க் பேரையும் எழுதலாம். இது ஆப்ஷனல். அதுக்கு அடுத்தது கரன்சி பீரியட் பாருங்க. கரன்சி பீரியட்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் நாம இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஐபிஓவோட இந்தியன் போஸ்டல் ஆர்டரோட கரன்சி பீரியட் அப்படிங்கிறது 24 மந்த்துங்க. வாங்கினதுல 24 மந்த் வரைக்கும் அந்த ஐபிஓ செல்லுபடி ஆகும். அதை கேஷ் பண்ணிக்கலாம் நாம. 24 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா செகண்ட் கமிஷன் அப்படிங்கிறத கொடுத்து 36 மந்த் வரைக்கும், அதாவது 3 வருஷம் வரைக்கும் அதை கேஷ் பண்ணிக்கலாம். செகண்ட் கமிஷன் அப்படிங்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கமிஷன் எவ்வளவு கொடுத்தோமோ அதே அமௌண்ட் தான் செகண்ட் கமிஷனும் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதை போஸ்டேஜ் ஸ்டாம்பா அதுல பேக் சைடு ஒட்டணும் அப்படிங்கிறான். ஐபிஓட அமௌண்ட்டை வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கான அந்த 4 ஸ்டாம்பை ஃப்ரண்ட்ல ஒட்டலாம். ஃப்ரண்ட்ல ஸ்பேஸ் இல்லைனாக்கா பேக்ல ஒட்டலாம்னு சொல்றான். பட் இந்த செகண்ட் கமிஷன் அப்படிங்கிற அமௌண்ட்டை ஐபிஓட பேக் சைடு தான் ஒட்டணும் அப்படிங்கிறாங்க. அந்த 36 மந்த்துக்கு பிறகு அந்த ஐபிஓ செல்லுபடி ஆகாது. அதை கேஷ் பண்ண முடியாது. அது வந்து அதன் பிறகு ஃபோர்ஃபைட்டட் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுவாங்க. கரன்சி பீரியடுங்கிறது 24 மந்த், வித் செகண்ட் கமிஷன் கரன்சி பீரியடுங்கிறது 36 மந்த், பியாண்ட் 36 மந்த் அப்படின்னு போயிடுச்சுனாக்கா அது ஃபோர்ஃபைட்டட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டல் ஆர்டர்.
போஸ்டல் ஆர்டரோட ரீபேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதோட அந்த கவுண்டர் ஃபைல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இதையுமே பார்த்தீங்கன்னா 24 மாசம் வரைக்கும் அதை அந்த பர்ச்சேஸர் வித் கவுண்டர் ஃபைல் எங்க பர்ச்சேஸ் பண்ணாரோ அதே போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு கேஷ் வாங்கிக்கலாம் வித்தவுட் கமிஷன். அதன் பிறகு ஆயிடுச்சுனாக்கா செகண்ட் கமிஷனை கொடுத்து அவருமே அதை கேஷ் பண்ணிக்கலாம். அதே போஸ்ட் ஆஃபீஸில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாரோ அதே போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் வித் கவுண்டர் ஃபைல். அடுத்ததா அவரு அதுல அக்கௌண்ட் பேயி அப்படிங்கிற மாதிரி கிராஸ் பண்ணி இருந்தாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த கிராஸ் பண்ணதை அவரே அடிச்சுட்டு ப்ளீஸ் பே கேஷ் அப்படிங்கிற மாதிரி எழுதி அதுல ஒரு இனிஷியல் போட்டுட்டு அவர் அதை கேஷ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரீபேமெண்ட்ல இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா போஸ்டல் ஆர்டரை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து அவரோட பேங்க் அக்கௌண்ட் மூலமா தான் எஸ்பிஓ இல்லை எதுவோ அதுல அக்கௌண்ட் போட்டு தான் போகும். ஜஸ்ட் கிராஸ் பண்ணிட்டாலே பேங்க் தான். இது எந்த பேங்க்ல வேணாலும் பண்ணிக்கலாம். அது கூடவே இஃப் த நேம் ஆஃப் த பேங்க் இஸ் ஆடட், மேல கிராஸும் பண்ணிட்டாங்க, நேமுக்கு கீழே இந்த பேங்க் அப்படின்னு எழுதிட்டாங்கன்னாக்கா அந்த பேங்க்ல மட்டும்தான் அதை கேஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. கிராஸ் பண்ணி இருந்தாக்கா த்ரோ பேங்க், கிராஸ் பண்ணி பேங்க் நேம் எழுதியிருந்தாக்கா அந்த பேங்க்ல மட்டும்தான் அதை கேஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து மியூட்டிலேட்டட் போஸ்டல் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிடலான்றாங்க. அதுல ஏதாவது எரேஷர் யூஸ் பண்ணியிருந்தாலோ ஆல்ட்ரேஷன் பண்ணி ரொம்ப பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தாலோ ஏதாவது கிழிஞ்சிருந்தாலோ அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருந்தாக்கா அதை நாம ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஐபிஓல இதை தாண்டி எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லைங்க, இதுக்குள்ளதான் கொஸ்டின்ஸ் வரும். ஐபிஓங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கவுண்டர் ஃபைலுங்க. இந்த கவுண்டர் ஃபைல் அப்படிங்கிறது பர்ச்சேசர் யாரோ அவர் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பக்கம் இது பண்ணிடணும். இங்கே தான் வந்து பேயோட நேம் எழுதிடணும். இந்த இடத்துல டேட் ஸ்டாம்ப் போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ்னு இருக்கு பாருங்க, இதுதான். இது வந்து 10 ரூபா போஸ்டல் ஆர்டர். இதை நம்ம தேவைப்பட்டாக்கா 4 ஸ்டாம்ப் இங்கே ஒட்டி 19 ரூபா வரைக்கும் நாம இதை இன்க்ரீஸ் பண்ண முடியும் 4 ஸ்டாம்ப் ஒட்டிட்டு. மற்றபடி யார் பர்ச்சேசரோ அவரோட பேர் அதெல்லாம் இங்கே எழுதலாம். இங்கே பேங்க்கு ஊர் என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே எழுதலாங்க. இதுதான் போஸ்டல் ஆர்டரோட ஃப்ரண்ட் சைடுங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ரிசீவ்ட் இன் ஃபுல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருக்கு இது போகுதோ அவங்க வந்து இங்க கையெழுத்து போட்டு அந்த அமௌண்ட் வாங்கிக்கணும். இந்த ஸ்பேஸ்ல நாம செகண்ட் கமிஷன் இன் கேஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதை ஒட்டிடலாம். இதோட கரன்சி பீரியட் 24 மந்த் அப்படிங்கறதெல்லாம் இங்கேயே இருக்குங்க. ஐபிஓல இந்த பாயிண்ட்ஸ் போதும். சீக்கிரமே மணி ஆர்டருக்கு இதே மாதிரியான வீடியோஸ் போடலாம். அந்த ரெகுலேஷன்ஸ்ல எது எது மாதிரி இருக்கோ அதையும் போடலாம், கொஸ்டின் ஆன்சர்ஸும் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.